ஓம் சாந்தி 20-5-2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நான் எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் இருக்கின்றேன் மற்றும் ஆத்ம அபிமானி நிலையில் எவ்வளவு நேரம் இருக்கின்றேன் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளுங்கள். கேள்வி: அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் மட்டுமே தந்தையின் எந்த கட்டளையை கடைபிடிப்பார்கள்? பதில்: தந்தையின் கட்டளை, இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகுங்கள். நீங்கள் அனைவரும் ஆண்களாக இருக்கிறீர்கள், பெண்கள் அல்ல. ஆத்மாக்களாகிய உங்களிடம் முழு நடிப்பும் நிறைந்திருக்கிறது. நான் எப்படி ஆத்ம அபிமானி ஆவது என்கிற இந்த பயிற்சி மட்டுமே செய்யுங்கள். இதுதான் உயர்ந்த லட்சியம். பொதுவாக ஆத்மாக்கள்னு பார்க்கும்போது ஆண்கள் தான். இந்த சரீரத்தினுடைய கணக்குப்படி பார்க்கும்போது தான் ஆண் பெண்ணுங்கிறது வருது. அதனால் நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள், ஆண்களே அப்படின்னு பாபா சொல்லிகிட்ருக்காங்க. இந்த ஆத்ம உணர்வில் இருக்கக்கூடிய பயிற்சியையும் இந்த முயற்சியையும் தொடர்ந்து செய்யுங்க. இதுதான் உயர்ந்த லட்சியம். பாடல்: அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்துள்ளேன். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். ஆன்மீக குழந்தைகள், அதாவது ஜீவ ஆத்மாக்கள் கூறுகிறார்கள், நாம் புதிய உலகத்தின் அதிர்ஷ்டத்தை அடைவதற்கு, சொர்க்கத்தின் அதிர்ஷ்டசாலியாக ஆகுவதற்கு ஆன்மீக தந்தையிடம் அமர்ந்துள்ளோம் என்று. இப்பொழுது குழந்தைகள் ஆன்மீக அபிமானியாக, அதாவது ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். பெரியதிலும் பெரியதான முயற்சியும் இதுவே ஆகும். ஆத்மா சொல்கிறது என்னுடைய சரீரம் என்று. இதனுடைய கணக்குப்படி ஆத்மா ஆண் என்றாலும் இந்த சரீரத்தினுடைய கணக்குப்படி பெண்ணாகி விடுகிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தையோ விஷால புத்தி, ஆழமான புத்தி உடையவர்களாக ஆக்குகின்றார். பல பிறவிகளாக லௌகிக்க தந்தையை, சரீர தந்தையை நினைத்தீர்கள். இப்பொழுது பார்லோகிக்க தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இப்பொழுது குழந்தைகளுக்கு ஞானம் கிடைத்துள்ளது. நான் ஆத்மா, சாந்தி தாமத்தில் வசிப்பவன் என்று. இந்த உறுப்புகள் செயல் செய்வதற்காக கிடைத்திருக்கிறது. இந்த சரீரங்கிற கர்மேந்திரியங்கள் நமக்கு செயல்களை செய்வதற்காக கிடைச்சிருக்கு. செயல் செய்யலாம், இல்லை செய்யாமலும் இருக்கலாம். இது அவரவர் விருப்பம். நான் ஆத்மா, சுயதர்மம் அமைதியாகும். இந்த சரீரத்தை கொண்டு செயல் செய்கிற நேரத்தில் செய்கிறோம், இல்லை அமைதியாக இருக்கும். அப்போ ஆத்மாவுடைய சுயதர்மம் அமைதியாகும். கர்ம யோகிகள் அல்லவா, கர்மம் அவசியம் செய்யத்தான் ஆக வேண்டும். ஆத்மா சாந்திதாமத்தில் இருக்கும் பொழுது கர்ம சந்நியாசம் செய்ய முடியும். இங்கு கர்ம இந்திரியங்கள் இல்லை, அங்கு கர்ம இந்திரியங்கள் இல்லை. கர்மம் எப்படி செய்யும்? இதைத்தான் கர்ம கஷேத்திரம் என்று சொல்லப்படுகிறது. மேலே பரந்தாமத்தில் இருக்கும்போது ஆத்மாக்கள் எந்த செயலும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்ம இந்திரியங்கள் இல்லை. இப்போ இந்த பூமியைத்தான் கர்மக்ஷேத்திரம்னு சொல்லப்படுது. கர்மக்ஷேத்திரத்தில் அனைவரும் வந்து நடிக்கத்தான் வேண்டும். தந்தை சொல்கிறார், ஆத்ம அபிமானி ஆகுங்கள். இதுதான் ஆன்மீக நினைவு யாத்திரை. ஞானம் என்பது யாத்திரை கிடையாது. இதில் மிகுந்த உழைப்பு உழைக்க வேண்டும். நினைவு யாத்திரையில தான் உழைப்பு உழைக்கணுன்றாரு. பிரம்மா குமாரிகள் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் தந்தையை நினைவு செய்வதே இல்லை. தந்தை பிரம்மா மூலமாக ஆத்ம அபிமானியாக ஆக்குகிறார். ஆத்மாவிற்குத்தான் பாவாத்மா, புண்ணியாத்மா என்று சொல்லப்படுகிறது. என்னுடைய ஆத்மாவிற்கு தொந்தரவு செய்யாதீர்கள் என்று மனிதர்களும் சொல்கிறார்கள். ஆனால் நான் யார் என்பதன் அர்த்தம் புரியாமல் ஞானத்தில் தீவிரமாக செல்பவர்களை
பக்கா ஆத்ம உணர்வு உடையவர்கள் என்று கூற முடியாது. ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஞானத்தை நன்றாக கடைப்பிடிப்பார்கள். ஞானம் இருந்தால் பத்தாது, ஞானத்தை யார் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க தான் ஆத்ம உணர்வு உடையவர்கள்னு சொல்லப்படுது அப்படின்றார் பாபா. ஜின் பூதத்தின் கதையும் இருக்கிறது அல்லவா? பாபாவும் இந்த வேலையை கொடுக்கிறார். என்னை நினைவு செய்யுங்கள், இல்லை என்றால் மாயா உங்களை சாப்பிட்டுவிடும். மாயா ஜின் பூதமாகும். எவ்வளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ அவ்வளவு விக்ரமம் விநாசமாகும். தேக அபிமானத்தில் வருவதால் மாயா அடி கொடுத்து விடுகிறது. நீங்கள் முயற்சி செய்து பாபாவை நினைக்கிறீர்கள், ஆனால் மாயா மூக்கை பிடித்து பாபாவை நினைவு செய்யவே விடுவதில்லை. நீங்கள் களைப்படைந்து தூங்கி விடுகிறீர்கள். அவ்வளவு மாயாவின் யுத்தம் நடக்கிறது. நாம் மிகவும் நன்றாக புரிய வைக்கின்றோம் என்று கூறுகிறார்கள். அவ்வாறு கிடையாது. முதலாவது பாபாவை நினைவு செய்ய வேண்டும். மற்றவங்களுக்கு நாங்கள் நல்லா புரிய வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் சிலர். ஆனால் பாபா என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, முதல்ல என்னையை நீங்கள் நினைவு செய்யணும், அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்றாரு. அனைவருக்கும் கண்காட்சியில் முதலில் இதே விஷயத்தை தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். தன்னை ஆத்மா என நிச்சயப்படுத்தி பாபாவை நினைவு செய்தால் தமோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ பிரதானம் ஆகிவிடலாம், அதாவது தூய்மை ஆகிடலாம். முதலாவதான பாடமும் இதுவே ஆகும். மனிதர்களுக்கு ராஜயோகம் கற்றுத்தர முடியாது, இம்பாசிபிள். தந்தை உங்களை மனித நிலையிலிருந்து தேவதையாக மாற்றுகிறார். தூய்மை ஆகவில்லை என்றால் திரும்ப வீட்டிற்கு செல்ல முடியாது. இங்கு அனைவரும் விகாரிகளாக, அதாவது அசுத்தமாக இருக்கிறார்கள். யார் தர்ம ஸ்தாபகர்களாக இருக்கிறார்களோ பிறகு அவரவர் தர்மத்தை பாலனையும் செய்கிறார்கள். அவர்களுடைய தர்மமும் விருத்தி அடைகிறது. திரும்ப வீட்டிற்கு யாருமே செல்ல முடியாது. ஒரு நடிகர் கூட வீட்டிற்கு செல்ல முடியாது. எப்படி இறைவனின் மகிமையோ அப்படியே பாரதத்திற்கும் கூட அளவு கடந்த மகிமை உள்ளது. நீங்கள் இங்கு வந்திருப்பதே சொர்க்கவாசி ஆகுவதற்கு. சொர்க்கவாசிகளை சாந்திவாசிகள் என்று சொல்ல மாட்டார்கள், சொல்ல முடியாது. சாந்திவாசிகள் என்றால் நிராகார உலகத்தில் இருப்பவர்களைத்தான் சொல்லப்படுகிறது. முக்தி என்கிற வார்த்தை குருவிடம் இருந்து கற்றுக்கொள்ளுகின்றனர். இந்த சாந்தி தாமத்திற்கு முக்தி தாமம், முக்தி அடைகிறது அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம். அது குருமார்கள் கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டாங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஞானம் ஒரு தந்தையை தவிர வேறு யாரிடமும் இருக்க முடியாது. இந்த படங்கள் அனைத்தும் இந்த தாதா உருவாக்கினாரா என்று அதிக பேர் கேட்கின்றார்கள். இவை அனைத்துமே தந்தை தெய்வீக பார்வை மூலமாக படங்களை சாட்சாத்காரமாக காட்டினார். வைகுண்டத்தின் காட்சியை காட்டினார். அங்கு எப்படி பள்ளிக்கூடம் இயங்கும், என்ன மொழி பேசுவார்கள், அனைத்தையுமே காட்சியாக காட்டினார். ஆரம்பத்தில் பட்டி நடக்கும் தினங்களில் தந்தை குழந்தைகளுக்கு காட்சி காட்டி மகிழ்வித்தார். இதெல்லாம் ஆரம்பத்தில் நடந்திருக்கு. சொர்க்கம் எப்படி இருக்கும், சொர்க்கத்தில் என்ன மொழி பேசுவாங்க, சொர்க்கத்தில் பள்ளிக்கூடமெல்லாம் எப்படி இயங்கும், இதெல்லாமே பாபா காட்சியாக குழந்தைகளுக்கு காட்டி ரொம்ப சந்தோஷப்படுத்தினாராம் குழந்தைகளை. தந்தை புரிய வைக்கின்றார், நீங்கள் நன்சாக கன்னியாஸ்திரிகளாக இருக்கின்றீர்கள். அங்கே கிறிஸ்டியன்ஸில் அந்த மாதிரி நன்ஸ் இருப்பாங்க. உண்மையிலேயே நீங்கள் தான் நன்ஸ் அப்படின்றாரு பாபா. நன் பட் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஒரு தந்தையை தவிர வேறு யாரையுமே நினைக்கக்கூடாது. அந்த நன்ஸு கிரைஸ்டை தெரிந்துள்ளார்கள், அவரை தவிர வேறு யாரையுமே நினைப்பதில்லை. ஒரு சிவபாபாவிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். சிவத்தந்தை புள்ளியானவர். அவரும் யார் மூலமாகத்தான் புரிய வைப்பார் அல்லவா?
அவர் ஒளியாக இருக்கிறாரு, சரீரம் இல்லாதவர், புள்ளி வடிவம். அவர் யார் மூலமாக தான் நமக்கு இந்த ஞானத்தை புரிய வைப்பார். பிரஜாபிதா பிரம்மா அவசியம் இங்குதான் இருக்க வேண்டும். தந்தை சொல்கிறார், இவருடைய பல பிறவிகள் கடந்து கடைசி பிறவியில் இருக்கும்போது பதித்தமான அழுக்கான சரீரத்தில் பிரவேசம் செய்கிறேன் என்று கூறுகின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஞானத்தை நல்ல விதமாக கடைபிடித்து ஆத்ம அபிமானி ஆகுங்கள். இதில் உழைப்பு உள்ளது. இதுவே உயர்ந்த லட்சியமாகும். இந்த முயற்சியின் மூலம் ஆத்மாவை சதோ பிரதானமாக்குங்கள். ரெண்டாவது பாயிண்ட், ஜின் பூதமாகி நினைவு யாத்திரை செய்ய வேண்டும். மாயா எவ்வளவுதான் தடை ஏற்படுத்தினாலும் வாயில் கூழாங்கற்களை போட்டுக்கொள்ளுங்கள். மாயாவால் தொந்தரவு அடைய கூடாது. ஒரு தந்தையின் நினைவில் இருந்து புயலை விலக்கிக் கொண்டே செல்லுங்கள். வரதானம், சாதனங்களை பயன்படுத்தி கொண்டு சாதனையை தனக்கு சாதகமாக ஆக்கக்கூடிய சித்தி சொரூபம் ஆகுங்கள். எந்த விதமான பழைய உலகத்தின் கவர்ச்சியான காட்சியை பார்த்தாலும் அல்பகால சுகத்தின் சாதனங்களை பயன்படுத்தினாலும் அந்த சாதனங்களுக்கு வசமடைந்து விடுகிறீர்கள். சாதனங்களின் ஆதாரத்தில் சாதனை எப்படிப்பட்டது என்றால் மணலில் கட்டிடம் எழுப்புவது போன்றதாகும். எனவே எந்த விதமான அழியக்கூடிய சாதனத்தின் ஆதாரத்தில் அழியாத சாதனை இருக்கக்கூடாது. சாதனங்கள் நிமித்தத்திற்குத்தான், சாதனை படைத்தலுக்கு ஆதாரமாக உள்ளது. எனவே சாதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் சாதனை வெற்றி அடைய வைக்கும். ஸ்லோகன், ஏதாவது பலகீனத்தின் அம்சம் இருந்தால் வம்சத்தை உருவாக்கிவிடும், மேலும் பரவச செய்துவிடும். ஏதாவது நமக்குள்ள பலகீனம் இருந்ததுன்னா கொஞ்சம் இருந்தாலும் அது வம்சமாக ஆயிடும், பரவசமும் அடைய வச்சிரும். இன்றைய அவ்வக்த சமிக்கை. புத்தியை ஒரே இடத்தில் நிலையாக வைப்பதற்கு எந்த யுக்தி கிடைத்துள்ளதோ அதை நினைவில் வையுங்கள். புத்தியை அலைய விடாதீர்கள். தேகம் மற்றும் தேகத்தின் உலகத்திலிருந்து விலகியவராகி மனம் புத்தியின் விமானத்தின் மூலம் ஒரு நொடியில் ஆக்கார நிலை மற்றும் நிராகார நிலையை அனுபவம் செய்யுங்கள். புத்தியை அலைய விடாதீர்கள். இல்லையென்றால் யுத்தத்திலேயே நேரம் மிகவும் விரயமாகிவிடும். எவ்வாறு தபஸ்விகள் ஆசனத்தில் அமர்கிறார்களோ அப்படி தன்னுடைய ஏக்கரஸ் நிலை பெறும் ஆசனத்தில் அமர்ந்து விடுங்கள். அப்பொழுது எதிர்காலத்தில் சிம்மாசனம் கிடைக்கும். நல்லது. ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ. ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ
உந்தன் நினைவில்தான். லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய், விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே, பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, இனில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் உனக்கு சமம் ஆவோ. உனக்கு